காதல் அப்படின்னா ஒரு காலத்துல வந்து அதுவே அரசல் புரசல் அப்படின்லாம் பேசுவாங்க. சில விஷயங்கள் பேசுவோம், ஆனா அது அவ்வளவு வெளிப்படையாக எல்லா நேரத்திலும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு விஷயம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. லிவிங் டுகெதரில் இருந்தவர்கள், லிவிங் டுகெதரில் இருப்பவர்கள், அதை ஆதரிப்பவர்கள், எதிர்காலத்தில் லிவிங் டுகெதர் தான் பெட்டர் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். லிவிங் டுகெதர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஒரு தமிழ் பதம் என்ன இருக்கும்? ஒரு தமிழ் பேர் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன பேர் கொடுக்கலாம்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சேர்ந்து வாழ்தல். சேர்ந்து வாழுதல். புரிந்து வாழுதல். புரிந்து வாழுதல். இப்போ ஒரு பத்திரிகையிலே நாளைக்கு எழுதணும் இவர்கள் லிவிங் டுகெதர் இருக்கிறார்கள் தான் இப்ப எழுதுறாங்க இல்லையா? வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 மனங்கள் ஒன்று சேர்ந்த. ஓகே, ஒரு எஸ்ஸே எழுதுங்க. ஒரு புரிதலுக்கான முன்னுரை. உங்க பேர் என்ன? தினேஷும் இந்த பொண்ணும் புரிதலுக்கான முன்னுரையோடு வாழ்கிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சேர்ந்து வாழ்ற தொடர்பு. சேர்ந்து வாழ தொடர்பா? உடல் தேவைக்கான புரிதல். அவன் யாரா உள்ள கை தட்டுனவன்? ஒரு நிமிஷம், என்ன சொன்னாரு? உடல் தேவைக்கான புரிதல்னு சொன்னாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்தியாவில் வாழ்றோன்றதுனால நான் பிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றது இவங்களுக்கு அசிங்கமா தெரியுது. பிசிக்கலா அவங்க நமக்கு வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து பிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அவசியமா இருக்கு. அட பாரியா, இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்ச காவியம், ஓவியம், தலைப்பு. லிவிங் டுகெதருக்கு நீங்கள் மனதில் வைத்திருக்கும் பேர் என்ன? கள்ளக்காதல். கள்ளக்காதல். காம திருமணம். காம திருமணம். மோசமான உறவுகள். மோசமான உறவுகள். ஓகே, இதன பேப்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? சோ பண்ற நானே ஒரு எழுதுறது. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. ப்ரொசீட். ரெஸ்பான்சிபிலிட்டி, மெச்சூரிட்டி லெவல், அங்கீகாரம், பேபி ஃபார்ம், மை காட், கமிட்மெண்ட், காமன் சஃபர் மோஸ்ட், பிடிஓவா, பின்பக்கம் திருப்புகளா? ஒளிந்து வாழ்வது. நான் வந்து உட்கார்ந்துருக்கேன், ஒளிஞ்சு வாழ்றாங்க. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. திருமண ஒத்திகை. திருமண ஒத்திகை. ரகசியமா வாழ்றவங்க. ஆனா அதான் நம்ம சொல்ல வரோம். கொஞ்சம் பாதி மலையாள பட டைட்டில் மாதிரியே இருக்கு. எப்படி இந்த உறவு முறைக்குள் நீங்கள் வந்தீர்கள்? நம்ம 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணுவோம். சோ அது ஒரு ஜாலியா தான் இருந்தது. 2 பேரும் லவ் பண்ணியிருந்தோம் ஓவர் நைட்ஸ். தென் இட் ஜஸ்ட் எக்ஸ்டெண்டட் ஓவர் டைம். ஓ, அப்படியே அடிக்கடி சேர்ந்துருப்பீங்க, அப்படியே கண்டினியூஸா இருந்துட்டீங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இப்போ நீங்க வந்து you are married now, right? But you are living together. Oh, okay, you are living together. நீங்கள் ஏன் இந்த வாழ்க்கை முறை? எனக்கு இது மோர் கம்ஃபர்டபுளா இருக்கு சார் கல்யாணத்தோட. அச்சா யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கறானுங்க? செப்பரேட்டா ஒரு வீடு ரெண்ட் பண்ணோம். சோ அந்த வீட்ல இப்ப ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ஒபினியன் வந்துச்சுனா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல அந்த டைம் வர வரைக்கும் லிவிங் டுகெதர். உள்ளுக்குள்ள உருத்தல பொறம்போ டாய். மற்ற வாழ்க்கை முறைக்கு உங்க வாழ்க்கை முறைக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நார்மல். இண்டிபெண்டன்ட்டா நாங்க 2 பேருமே 2 சைடுலயே இருக்கனால ஓகே போலாம். மேரேஜ் வந்து பொறுமையா பாத்துக்கலாம். எதுக்கு லாக் ஆகிக்கணும்? ஓ, நீ அப்படி வரியா? நீங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? இருக்கிறோம் சார். ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படி வந்தீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? காலேஜ் போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பிடிச்சது சார். சரி, பிடிச்சது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பேசிக்கணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஓ, நீங்க லவ் பண்ணீங்கல்ல? கண்டிப்பா லவ். லவ் ஒரு லிவ் இன் டுகெதர் அப்படிங்கிற இடத்துக்கு எப்படி போச்சுன்னு எப்படி அந்த முடிவு எடுத்தீங்க? மறுபடியும் முதல்ல இருந்தா சரி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சார் போச்சு. ஓகே, காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க? காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கு தெரியுமா இது? வீட்ல தெரியும் சார். அப்படியே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நோ இட்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குலாம் எல்லாருக்குமே தெரியும் சார். எப்படி 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 வீட்ல தெரியும் சார். உங்க அம்மா பின்னாடி. ஓகே, பின்னாடி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 2 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னவே ஒண்ணா இருப்போம். ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போதே நாங்க வந்து எல்லாரும் ஒண்ணா தான் இருப்போம். இங்க சென்னைக்கு வந்தாங்கன்னா அவங்க கூட ஒண்ணா இருப்போம். அவங்க கோயம்புத்தூர் இங்க வரும்போது ஒண்ணா இருப்போம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உங்க பையன் வந்து ஒரு பொண்ணோட இஸ் லிவிங் டுகெதர் அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? லாஸ்ட் இயர் சொன்னாங்க சார். லாஸ்ட் இயர் சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. சொன்ன உடனே நீங்க என்ன சொன்னீங்க? சரி உண்மையா சொன்னா அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணேன். மேரேஜுக்கு அப்புறம் வாழ்ற ஒரு லைஃபை பத்தி அவங்க இது வரைக்கும் அவங்க யோசிக்கவே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இல்ல உங்க வைஃபே இருக்கட்டும், ஒரு அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ்னா கூட நீங்க ஸ்ட்ரேஞ்சரா தான் பாத்திருப்பீங்க.
எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் உங்களுக்கு லைஃப்ல டிஃபைன் பண்ணியே வருமா ஃபர்ஸ்ட் நான் love நீங்க marriage பார்த்து பேசின விதம் வேற, நான் பார்த்து பேசின விதம் வேற. அதுல என்ன பிரச்சனை? இதெல்லாம் வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்க. மேம் சொன்னாங்க கமிட்மெண்ட் இல்ல அப்படின்னு. உங்களுக்கு மேரேஜ்ல கமிட்மெண்ட் இருக்கு, எங்களுக்கு லிவிங் டுகெதர்ல கமிட்மெண்ட் இருக்கு. ஏன் எனக்கு கமிட்மெண்ட் இல்ல? அப்ப நீங்க மேரேஜ் பண்ணிருக்கலாமே, ஏன் மேரேஜ் பண்ணல? மேரேஜ் தான் பண்ணணும்ன்றது எனக்கு அந்த பாயிண்ட் புரியல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஒரு சண்டை வந்தா விட்டு போயிடுவீங்க. சண்டை அதாவது வந்து உங்களுக்கு ஒரு கேப் வந்தா போயிடுவீங்க. லிவிங் டுகெதர்னாலே வந்து அவங்களுக்கு எக்ஸிட் ஆகிற ஸ்பேஸ் இருக்கு. எக்ஸிட் அதை விட்டுட்டு வேற டாபிக் வரவே மாட்டீங்களா? நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்கானே. மேரிட் லைஃப்ல இருக்கிற எத்தனையோ பீப்புளோட வீட்ல பேரண்ட்ஸ் ஹாப்பியா இல்ல. இங்க இருக்கிற மேரிட் லைஃபோட உங்க லைஃப்ல எல்லாம் உங்க ஃபேமிலி பீப்புள் ஹாப்பியா இருக்காங்களா? எல்லார் லைஃபுமே. மேரேஜ்ல பெரிய ஃப்ரீடமும் பெரிய எமோஷனல் செக்யூரிட்டியும் இருக்கு. அவங்க வந்து நிறைய தவறுகள் செய்யலாம், பார்ட்னர் ஓடி போக மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. நீங்க சொல்றீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, கம்பேட்டிபிலிட்டி இருக்கான்னு பாக்குறோம்னு. பில்ட் பண்றதுக்கான எஃபோர்ட்ஸ் இந்த பக்கம் தான் நடக்கும். பூம் பூம் பூமர், பூம் பூம் பூமர். உங்களுக்கு தெரிஞ்ச லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க குழந்தை பெத்துக்கிட்டவங்க யாராவது இருக்காங்களா? ஏன் இல்லை? சார் நான் வந்து குழந்தை பெத்துக்குவேன் சார். கண்டிப்பா வந்து மேரேஜ் பண்ணாம குழந்தை பெத்துக்குவேன். என்ன எழவியா? ஒரு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களோட பையன் நீ அப்படின்ற பார்வை தான் அந்த குழந்தை மேல இருக்கும். இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்ற எண்ணையே வந்து இந்த சமூகம் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்துல பாக்குது. உங்க பார்வை மாறும்போது இருக்கிறவங்க குழந்தை பெத்துக்குவாங்க. புரிஞ்சதா? நாங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒண்ணா இருப்போம்ன்றது எங்களுக்குள்ள தீர்க்கமானாதான் நாங்க வந்து ஒரு குழந்தைய பத்தி முடிவு எடுக்க முடியும். நாங்க 2 பேரும் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கோன்றதை பார்த்துட்டு தான் குழந்தைக்கு முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து நிர்பந்தம் இருக்கு, எங்களுக்கு அப்படி இல்லை. இப்போ ஓகே எங்கேஜா இருக்காங்க, ரொம்ப ஜாலியா இருக்க போறாங்க. ஓகே இப்போ வயசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து வாழ்க்கையை பார்த்து பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க சார். குழந்தை வந்து கண்டிப்பா அவசியம் தான். ரைட், அப்புறம் அதை பெத்துக்கிறது இல்ல. அதை பெத்துக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு தான் சொல்றேன். பெத்துக்க டைம்னா இப்போ அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கல்யாணம் பண்ணிக்காமே இருக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்க மாட்டாங்க. படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆன பிறகு நானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். தெய்வமே தெய்வமே. அந்த பொண்ணு என் பையனை நம்பி வந்துட்டா. ஒரே ரூம்ல தானே இருக்காங்க. இருக்கட்டும், இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு பண்ணிடுவாங்களா? நான் சொல்ல நல்ல தம்பி, ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. உங்க பையன் என்ன பண்றான்? வேலைக்கு கூட போல, செகண்ட் இயர் படிக்கிறான். அவனோட செலவுக்கே நீங்க தான் பணம் கொடுக்குறீங்க. ஆனா அவன் இன்னொரு பொண்ணோட அவன் தங்கி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஹரிஷர் 4 வருஷம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கல்யாணத்துக்கு போன பிறகு உங்களுக்கு சண்டை வராதா? டெஃபினட்டா சண்டை வரும். அப்புறம் லிவ் என்ன இன் ரிலேஷன்ஷிப்ல சண்டை வராம எப்படி? அப்படிதானே அவன் கேட்பான். உங்களுக்கு லவ் இருக்கா? இருக்கு. இருக்கா? இருக்கு. அந்த பிள்ளையோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பீங்களா? கண்டிப்பா சார். அந்த பொண்ணுக்கு ஓகேயா? ம். அந்த பொண்ணு பேரு? அது வேணாம். அப்புறம் அப்ப லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரகசியம் தான். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அந்த பொண்ணோட பேர் கேட்டா கூட வந்து சொல்றதுக்கு தயங்குறாரு. அப்பேற்பட்ட உறவு தான் இது. இப்ப சிம்பிள், உங்களுக்கு ஒரு பொண்ணு நிச்சயமா இருக்கு, கல்யாணம் பண்ண போறீங்க. அந்த பொண்ணு பேரை கேட்டா நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா. அப்புறம் பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. வாட் வில் யூ டு? பேசிட்டாங்களாம் நாங்க பிரிஞ்சுதான் சார். வேற பொண்ணு பாப்போம் சார். வேற பொண்ணு பாப்பீங்க. கண்டிப்பா. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இப்போ அந்த பையனே சொல்றான் நான் வேற பொண்ணை பாப்பேன் அப்படிங்கிறான். அது உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். அப்ப அந்த பிள்ளை என்னவா? நான் குமார் அவசரப்பட்டியே. அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம். இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும்.